Yes, teacher, விளங்குச்சு. ரைட், ஓகே. அடுத்தது வேதிகா. இனியும் விலங்குகள்னு சொல்றாக்கள் ஒருக்கா கை ஏத்துங்க பிள்ளைங்க தயவு செய்து. விளங்கிட்டு மிஸ். இன்னும் விலங்குகளே என்று சொல்றாக்கள் ஒருக்கா கை ஏத்துங்க பிள்ளைகள். ஹேண்ட் ரைஸ் போடுங்க தயவு செய்து. விளங்கிட்டு இருக்க வேண்டாம். யாருமே இல்ல, அப்படித்தானே? சரி, முதலாவது இருக்கா 321 போட்டுட்டு இந்த சாடையும் இந்த பெருமானம் இந்த 1கள் 10கள் 100கள் இந்த மாதிரி இருக்கா கீருங்கோ. இதை எழுத வேண்டாம். இதை எழுதாம இது இருக்கா கீருங்க பாப்போம் எல்லாரும். எங்க வீடியோவை காணல மெட்டாக்கள் ஒருத்தருடைய வீடியோ ஆன் பண்ணுங்க. கேதில கேதியா? மிஸ் என் சட்டம் மட்டும் எழுதுறது. எஸ், என் சட்டத்தை மட்டும் போடுங்க. யாரும் வந்து எழுத வேண்டாம். ஓகே மேடம். எழுதி முடிச்சா தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். ரைட், இப்ப எழுதுங்க பாப்போம். இப்ப எழுதுங்க பாப்போம். இத 321 அடி 10. ரைட், இந்த லைனை ஒரு கலரால் எழுதுங்க பிள்ளைகள். பிள்ளைகள் கவனிங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஒரு கலரால் எழுதுங்க. செகண்ட் லைன் ஒரு கலரால் எழுதுங்க. தேர்ட் லைன் ஒரு கலரால் எழுதுங்க. சரியா? இல்லைன்னு சொன்னா இந்த அடிகளிட பெருமானம் பிள்ளைகள் ஒருக்கா வெயிட் பண்ணுங்க. இந்த அடிகளை போறீங்க தானே 3 தர 10 2ஆம் அடுக்குண்டு, அடுத்த 2 தர 10 1ஆம் அடுக்கு, இந்த 10 1ஆம் அடுக்கு 10 0ஆம் அடுக்கு 10 2ஆம் அடுக்கு ஒரு கலரால் எழுதுங்க. இந்த இத வந்து வேற கலரால் எழுதுங்க. 3 வேற கலர், 2 வேற கலர், 1 வேற கலரால் எழுதுங்க. ஏண்டா 3 2 1 ஒரே கலர். இப்ப ப்ளூ கலர்னா ப்ளூ கலர். 10 2ஆம் அடுக்கு அடுக்குகள் எழுதுறீங்க, அதை வந்து பிளாக் கலர்ல எழுதுங்க. சரியா? பிளாக் கலர் எழுதிட்டு அதே கலர்லயே இந்த 2 லைனையும் எழுதுங்க. இப்ப 3 வந்து ப்ளூ கலர்ல எங்க எழுதினா அதே ப்ளூ கலர்ல எழுதுங்க. இது வந்து பிளாக் கலர்ல எழுதினா அதோட பெருமானத்தை பிளாக் கலர்ல எழுதுங்க. சரி, அப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்குமா? எப்படி 100 வந்தது? பைட்டி 10 100. எப்படி 10 வந்துச்சு? பைட்டி 1 10. ரைட்டா?
கலர்ஸ் மாத்தி எழுதாம கவனமா எழுதுங்க. அவன் விளங்காட்டி கேளுங்க. எல்லாம் தாறுமாறா எழுதி வச்சு போட்டு அந்த என்ன சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க, சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த மாதிரி பிறகு 2ஆம் நாள் ஒட்டும் விளங்காம இருக்கக்கூடாது. சரியா? காப்பி நீட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் இப்ப அடிக்கடி கேட்கறது இல்ல காப்பி அனுப்புங்கன்னு. அதுக்காக யாரும் அனுப்புறே இல்ல. பாப்போம், திடீரென்று கேட்பேன். கேட்டு உங்களுக்கு ஏச மாட்டேன், உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நேச்சு கொடுப்பேன். சரியா? உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நேச்சு விழும். அடுத்து உங்களோட பேரண்ட்ஸ் யோசிப்பினா மிஸ்கிட்ட கிளாஸுக்கு விடுறதா இல்லையான்னு சொல்லி. மற்ற கிளாஸுகள் எப்படி நீங்க படிக்கிறீங்களோ தெரியல, என்னுடைய கிளாஸ்ல ஒழுங்கா இருக்கப்படும். பேய் காட்டுறது விளையாடுறதெல்லாம் வேற கிளாஸ்ல இருக்கலாம், மிஸ்ட கிளாஸ்ல இருக்க முடியாது. இப்ப யாரும் புதுசா சேர்ந்திருக்காங்க போல. லாஸ்ட் பிள்ளை ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு சட்டாரன்னு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ண மாட்டேன். ஸோ கிளாஸ் முடிய மட்டும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். 2 monthsல பார்த்துட்டு கிளாஸ்ல சரியா ஜாயின் பண்ணாத ஆக்கல மிஸ் வந்து ரிமூவ் பண்ண போறேன் கிளாஸ்ல இருந்து, குரூப்ல இருந்து. ஸோ கிளாஸுக்கு அடிக்கடி வார பிள்ளைகளை தான் கண்டினியூ பண்ண போறேன். 2 months பார்த்துட்டு அந்த வேலை நடக்க போது, அதனால கவனமா இருந்து கொள்ளுங்க. கிளாஸுகள் அடிக்கடி கட் பண்ணுறாங்க, இப்பவே யோசிச்சு கொள்ளுங்க என்ன செய்ய போறீங்கன்னு. ஒரு நாள் வாரது 2 நாள் வாரது இல்ல. போன கிளாஸ் வந்தாக்கள் இந்த கிளாஸ்ல காணல. பாப்போம் என்ன செய்யணும். மிஸ்மாருக்குத்தான் பிள்ளைகள் வேலைகள் ரெண்டு இருக்கு, உங்களுக்கு என்னன்னு தெரியல. பாப்போம், படிக்கிற வயசுல என்ன வேலைகள் தெரியல. பாப்போம். வருத்தம் பண்ணாலும் வீட்டுல இருக்கிறீங்க தானே, அட்லீஸ்ட் ஒன் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன கிளாஸுக்கு எழும்பி வலிக்கிட்டு போறது இல்லையே. ரைட். ஷான்ஷன் முடிஞ்சுதா? அஸ்னி முடிஞ்சுதா? No, miss. அஸ்னி Yes, முடிஞ்சு. teacher. ரைட். அஸ்னி சொல்லுங்க, இந்த 1 தர 1 என்னன்னு வந்தது? அப்ப 1 தர 1 ஏன் வந்தது? சரியான விளக்கம் சொல்ல வேணும் மிஸ்ஸுக்கா. இந்த 1 தர 1 ஏன் வந்தது? வர்க்கம் வந்து பூஜ்ஜியம் ஆகி டீச்சர், ஒன்றுக்கள் டீச்சர். விளங்கலப்ப? டீச்சர் அந்த 10ல வந்து மேல வந்து பூஜ்ஜியம் ஆயிக்குது, அதால அது வந்து ஒன்றுக்கள் டீச்சர், அதால தான் அந்த 1 தர 1ன்னு வந்தது. 1 என்ற பெருமானத்தை குறிக்கும். என்ன எந்த ஓ அடுக்கின் டீச்சர், அது எந்த பெருக்கப்படும். அடுக்கின்றையும் சைவராம் அடுக்கு 1. விளங்குதானே? ரைட். இப்ப யூனிட் சொல்லுங்க, இதுல ஏன் 10 வந்தது? இதுல 10 1 இருக்கு, இதுல ஏன் 10 வந்தது? 10வது அடுக்கு வந்து 10 டீச்சர், எனக்கு தான் 10 வந்தது. எப்படி 10? என்ன செஞ்சா 10 வரும்? 10வது அடுக்கு 10 தான் டீச்சர், எனக்கு தான் 10 வந்தது. எப்படி 10 வந்துச்சு? கூட்டினீங்களா, கழிச்சீங்களா, பிரிச்சீங்களா, என்ன செஞ்சீங்க? என்ன செய்து அது 10 வந்துச்சு? 10ஓட 1 பிரிக்கலாம். 10ஓட 1 பெருக்க வேணும், அடிகளை பெருக்க வேணும். வடிவா சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. 10ஓட 1 பிரிக்கிறதுனால அடிகளை பெருக்கினா அந்த பெருமானம் வரும். சோ இதுல முதல் 10 ஓராம் அடுக்குன்னு சொல்லிக்கல, 10 தர 1 10. தெளிவா சொல்ல பழக வேண்டும். 10 தர 1 10. சரியா? ரைட். இப்ப சுவஸ்டிஜன் சொல்லுங்க, இதுல எப்படி 300 வந்தது? சுவஸ்டிஜன் இதுல எப்படி 300 வந்தது? 10ஓட அடி வந்து 2னால 10 10ஆல பெருக்கணும். ஓகே அப்ப 100 வரும். ஓகே. அப்ப 3 100ஆல பெருக்கணும். 3 100ஆல திருப்பி பெருக்குவோம். சரி, ரைட், ஓகே. இதேன் 10 2 தரம் பெருக்கணும். சுவஸ்டிஜன் 10 2 தரம் பெருக்கணும் பண்ணீங்க. அதுல அடி வந்து 2. 10 2ஆம் அடுக்கு, அடி இல்லப்ப அடுக்கு. அடி என்றது கீழே வரும், அடுக்குன்றது மேல வரும்.
சரியா? அடி என்ற இதுதான் அடி. இங்க இங்க கீழே இருக்கு, இதான் அடி. அடி 10. மேல இருந்தா அடுக்கு. என்னன்னு சொல்றது? அடுக்கு. சொல்லுங்க பாப்போம். என்னது? அடியா அடுக்கா? ஸ்வஸ்டிஜன். கீழே கீழே ஒரு பெருமானத்துக்கு கீழே வந்தா அது நாங்க அடி என்று சொல்லுவோம். ஏதாவது ஒரு நம்பர் கீழே வந்தா அடி. ஒரு பெருமானத்துக்கு மேல இன்னொரு பெருமானம் இருந்ததுன்னு சொன்னா அது அடுக்கு. அப்ப 10 அடுக்கு அண்டேக்குள்ள அது 100. சரியா? ரைட், ஓகே. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எல்லாரும் கிளியரா? அடுத்த கிளாஸ்ல வேற வேற ஒரு அடுக்க வச்சு அடிய வச்சு மிஸ் கணக்கு தெரியல யார தடுமாறுங்க. அதுக்கு பிறகு இருக்குது. சரியா? ஒரு கணக்கு தான் தந்தனா. நீங்க இப்ப கிரேட் 8 படிக்கிறீங்கன்னா, சோ நீங்க பபாக்கள் இல்ல, கிரேட் 6 இல்ல. ஆனா சோ இன்னைக்கு தந்தது திருப்பி திருப்பி செய்து பார்ப்போம். சரியா? ரைட். இன்னொரு கணக்கு தாரன் உங்களுக்கு. எழுதுங்க பாப்போம். எழுதுங்க பாப்போம். மற்றது பிள்ளைகள் இந்த 3 2 1 இப்ப 321 அடி 10க்கு 321 வருகுது. எப்படி வருகுது தெரியும் தானே? அடி 10ல வரும்னு சொன்னா நாங்க எத்தனை நம்பர்ஸ் எடுக்கலாம்? 0ல இருந்து 9 வரையான எண்களை எடுக்கலாம். அதனாலதான் இதுல 321ன்றது நாங்க 10 அடியாக கொண்ட எண்ணுக்குள்ள நாங்க இந்த 3 2 1 எடுக்கிறோம். ஆனா அடி 2க்கு பார்த்தோம்னு சொன்னா எத்தனை நம்பர்ஸ் வரும்? கட்டிக்காரன் சொல்லுங்க பாப்போம். அடி 2க்கு பார்த்தா 2 நம்பர். என்ன நம்பர்? 0ம் 1ம். வெரி குட், வெரி குட், வெரி குட். 0ம் 1 தான் அடி 2க்கு வரப்போகுது. சரியா? ரைட், ஓகே. சரி, நாங்க இன்னைக்கு இதோட பினிஷ் பண்ணி கொள்வோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதியை தொடருவோம். சரியா? மிஸ் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணணும். ரைட், அட்டெண்டன்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க பாப்போம். யார் யார் வரையில் இப்ப அஸ்னி இருக்கிறீங்களா? அஸ்னி அப்போத மிஸ் மார்க் பண்ணிக்கல இல்ல. ரைட். ஜேசன் அஞ்சலோ? ஜேசன் அஞ்சலோ இல்லையா? பிரசன்ட் டீச்சர். பிரசன்னா. ஹம்சன் இல்ல, ஹம்சன் இல்ல. மிதுஷாலினி இல்ல. அஜிவர்தன்? அஜிவர்தன் இருந்த மாதிரி இருக்கே. அப்போது இருந்தாரு. கதிஜா இல்ல. ரைட். நசாஹம் இல்ல. ஓகே, ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ. See you next class. டீச்சர் அஸ்மி Thank you, teacher. God bless you, teacher. Thank Bye. you, teacher. God bless you, teacher. அஸ்னி சொல்லுங்க. நீ மார்க் டீச்சர். எஸ், மார்க் பண்ணிட்டேன். ஓகே டீச்சர். தேங்க்யூ டீச்சர்.